நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மனக்கோட்டம் தீர்க்கும் நூல். இந்த தலைப்பை எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு 11வது படிக்கிற பையன்கிட்ட சொன்னேன். அவன் இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா, மனக்கோட்டம் தீர்க்கும் நூல்னா ஏதோ நிறைய படித்தா பெரிய கோட்டை கட்டி வாழலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான். ஆனால் இங்கே மனக்கோட்டம் தீர்க்கும் நூல் என்பது நிறைய படித்தா நல்லா வாழலாம்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த வரி சொல்லுகின்ற பொருள் என்ன அப்படின்னா, இது ஒரு நன்னூல் நூற்பா. நன்னூல்னால் என்னென்னா, எப்படி டிராஃபிக்கில் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறோமோ, ரெட் லைட் போட்டால் நிற்கணும், க்ரீன் லைட் போட்டால் போகணும்னு ஒரு சில கட்டுப்பாடுகள் விதிகள் இருக்குல்ல, அது மாதிரி எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் தருகின்ற ஒரு நூல் தான் இந்த நன்னூல். அந்த நன்னூலிலே வருகின்ற வரி மனக்கோட்டம் தீர்க்கும் நூல். இப்போ இந்த வரிக்கான பொருள் என்ன அப்படின்னா, அந்த வரியோட முந்தின வரியையும் சேர்த்து சொன்னால் இன்னும் தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். மரத்தின் கனக்கோட்டம் தீர்க்கும் நூல் அக்தே போல் மாந்தர்த்தம் மனக்கோட்டம் தீர்க்கும் நூல். அதாவது தச்சர் எப்படி அந்த மரத்தை சரி செய்கிறதுக்கு நூலை பயன்படுத்துவார்ல, ஒரு மரம் சரிசமமாக ஆகணும்னா அந்த நூலை பயன்படுத்தி தான் அளவெடுத்து அந்த மரக்கோணல்களை எல்லாம் தச்சர் சரி செய்வார். அதே போல நாம் வாசிக்கின்ற நூல் என்பது மனிதர்களுடைய மனக்கோணலை சரி செய்யும். அதுதான் நூலின் மாண்பு என்பதுதான் இந்த வரிக்கான பொருள். இப்போ மனக்கோட்டம் அப்படின்னா மனதிலே எழுகின்ற அந்த குழப்பங்கள், அந்த அழுக்குகளை எல்லாம் நீக்குகின்ற ஒரு நூல், அதுதான் இந்த வரிக்கான பொருள். அப்போ அறிவு பெருக வேண்டும், அழுக்கு நீங்க வேண்டும் என்றால் ஒரு நூலை வாசிக்க வேண்டும். அது எப்படிங்க, ஒரு புத்தகத்தை வாசிச்சா மனசில் இருக்கிற அழுக்கெல்லாம் நீங்குமா? அது எப்படி சாத்தியம்னு எல்லாரையும் போல எனக்கும் கேள்வி எழுந்தது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான். இப்போ இந்த பாட்டில் நிறைய அழுக்கு தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது முழுக்க அழுக்கு தண்ணி இருக்குது. இந்த அழுக்கு தண்ணியை எப்படி நல்ல தண்ணியாக மாற்ற முடியும்? அந்த தண்ணியை கீழே ஊற்றக்கூடாது, ஆனால் இந்த பாட்டில் இருக்கிற அழுக்கு தண்ணியெல்லாம் நல்ல தண்ணியாக மாறணும். அப்படின்னா ஒரு குடம் நிறைய நல்ல தண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த பாட்டிலுக்குள்ளே ஊற்றிக்கிட்டே இருங்க. அப்படின்னா அந்த பாட்டில் இருக்கிற அழுக்கு தண்ணி நல்ல தண்ணியாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதே மாதிரி தான் மனசுக்குள்ள எவ்வளவு அழுக்கு இருக்கும் போதும் நம்ம புத்தகத்தை வாசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா மனசில் இருக்கிற அழுக்கு நீங்கி அதற்குள்ள அந்த நல்ல எண்ணங்கள் விதைக்கப்படும். இப்போ வாசிக்க வாசிக்க நம்மளே அறியாமல் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற சங்கடங்கள், பொறாமை, என்னென்ன இழி குணமெல்லாம் இருக்குமோ அது எல்லாம் நம்மளை விட்டு விலகி போகும். ஜேம்ஸ் ஆலன் என்ற ஒரு அறிஞர் சொல்லுவார், மனிதனின் எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றாற் போல சூழ்நிலைகள் உருவாகும். இப்போ நல்ல எண்ணத்தை, புத்தகத்தை வாசிச்சு நல்ல எண்ணத்தை நமக்குள்ளே கொண்டு வந்தோம்னா அதுக்கேற்ற மாதிரியான சூழ்நிலை அதுவாகவே உருவாகுமா? ஏன்னா மனசுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. இப்போ எங்கள் சின்ன வயசில் எங்கள் அம்மா எனக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ஊரில் ஒருத்தன் என்ன பண்ணான்னா, ஒரு காட்டுக்குள்ளே போனானா. அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு இது ரொம்ப அடர்ந்த காடாக இருக்குது, ரொம்ப குழு குழுன்னு இருக்கே, இங்கேயே ஒரு நல்ல ஒரு மெத்தை போட்டு ஒரு தலாணி வச்சு படுத்தா எவ்வளவு சௌரியமாக இருக்கும் அப்படின்னு நினைப்பானா. நினச்சோடனே உடனே அங்கே ஒரு மெத்தை உருவாகும். உடனே சந்தோஷமாக படுத்துக்குவான். படுத்துட்டு இப்போ இந்த குழு குழுன்னு இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு நல்ல கதகதப்பாக இருக்கிற மாதிரி ஒரு போர்வை கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு அவன் நினச்ச அடுத்த மாத்திரத்தில் போர்வை வந்துடும். இழுத்து போத்திட்டு படுக்கும் போது இந்த குயில் சத்தத்துக்கும் அந்த கிளி சத்தத்துக்கும் நடுவில் ஒரு மெல்லிய இசையும் இளையராஜா பாட்டும் சேர்ந்து ஒலிச்சா எவ்வளவு அற்புதமாக இருக்கும் அப்படின்னு நினச்சா உடனே இளையராஜா பாட்டும் சேர்ந்து ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டே அவன் படுத்திருக்கும் போது திடீர்னு அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. இவ்வளோ சந்தோஷமாக இருக்கமே, ஆனால் காட்டுக்குள்ளே படுத்திருக்கோமே, இப்போ திடீர்னு புலி வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சானா. யோசிச்சோடனே அடுத்த மாத்திரம் புலி வந்துருச்சான். இந்த கதையை எங்கள் அம்மா எனக்கு சொல்லியிருக்காங்க சின்ன வயசில். இப்போ இந்த கதை மூலம் நான் தெரிந்து கொண்டது என்னவென்றால், நம்ம எண்ணங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. இது இயல்பாக நடக்குமா அப்படின்னா நடக்காது தான். புலி வரும் நினச்சோடனே புலி வருமா அப்படின்னா அது நடக்காது. ஆனால் நம்மளுடைய எண்ணங்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்காக சொல்லப்பட்ட கதை இது.
அப்போ நமக்கு ஏத்தார் போல நமக்கு பிடித்த மாதிரியான நம்ம ஆசைப்படுகின்ற சூழ்நிலைகள் வாய்ப்புகள் உருவாக வேண்டும் என்றால் நல்ல எண்ணங்களை விதைக்க வேண்டும். நல்ல எண்ணங்களை விதைக்க வேண்டும் என்றால் நம் மனதிலே இருக்கின்ற அழுக்கான எண்ணங்கள் வெளியேற வேண்டும். அதற்கு புத்தகங்களை வாசிக்க வேண்டும். இப்போ நம்ம எல்லாருக்குமே என்ன தோணும்? மனசு நல்லா தானே இருக்கு, என்ன பிரச்சனை, நான் நல்லா தான் நினைப்பேன். ஆனால் இங்கே இருக்கிற எல்லாருமே அடி மனசுலேருந்து யோசிச்சு பாருங்க. பக்கத்தில் இருக்கவங்ககிட்டலாம் நீங்கள் எதுவும் பேச வேண்டாம், உங்கள் குடும்பத்துக்கிட்டலாம் நீங்கள் கேட்க வேண்டாம். ஆனால் நம்ம மனசு எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியும். நம்ம மனசுக்குள்ள நிச்சயமாக ஒரு கார்ப்பரேட்டில் வேலை பார்க்குறோன்னா நிச்சயமாக நினச்சிருப்போம், இந்த டீம் லீடர் போட்டு பாடா படுத்துறாரு, மேனேஜர் இவரை வேலையை விட்டு தூக்குனா என்னன்னு நினச்சிருப்போம். ஆனால் வெளியில் சொல்லியிருக்க மாட்டோம். அதே மாதிரி நிறைய விஷயங்கள், யாராவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க, இவரெல்லாம் எதுக்கு வந்தார் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் வெளியில் காட்ட முடியாது, ரொம்ப புன்சிரிப்போட அவரை வரவேற்றிருப்போம். யாராவது நமக்கு பிடிக்காதவங்களுக்கு ஏதாவது துன்பம் நடந்தால் அச்சச்சோன்னு வெளியில் பரிதவிக்கிற மாதிரி காட்டிப்போம். ஆனால் அந்த அச்சச்சோங்கிற உணர்வு, அதே மாதிரி உணர்வு நம்ம மனசுக்குள்ளே இருக்கான்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ இந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ள நமக்கு தெரியும், ஆழ் மனசில் நம்ம எப்போதுமே நல்ல விஷயங்களை தான் நினைக்கிறோமா அப்படின்னு நமக்கு தெரியும். சில நேரங்களில் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற அந்த அழுக்கான எண்ணங்கள் அப்பப்போ எட்டி பார்க்கும். ஆனால் அதை வெளியில் பெருசாக யார்கிட்டையுமே காட்ட முடியாது. மார்க்கஸ் அருலியஸ்ங்கிற ஒரு இட்டாலி நாட்டை சேர்ந்த ஒரு அறிஞர் சொல்லுவார், த ஹாப்பினஸ் ஆஃப் யுவர் லைஃப் டிபெண்ட்ஸ் ஆன் த குவாலிட்டி ஆஃப் யுவர் தாட்ஸ் அப்படின்பார். உங்கள் வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமாக இருக்கணுங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா, உங்கள் எண்ணங்கள் எவ்வளவு தூய்மையானதாக இருக்கிறதோ அதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக அமையும்னு மார்க்கஸ் சொல்லுவார். இப்போ ரெண்டு விஷயம் இருக்கு இங்கே. ஒன்று, நம்ம மனசுக்கு தெரிஞ்ச நான் யாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரிஞ்ச நான். இன்னொன்று, வெளியில் நம்ம உலகத்துக்கு நம்ம யாராக காட்டிக்கிறோங்கிற நான். ரெண்டு நான் இருக்குது. இப்போ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா, ரியல் செல்ஃப், சோஷியல் செல்ஃப்ன்பாங்க. இப்போ ரியல் செல்ஃப் என்பது நான் யாருன்னு எனக்கு தெரியும், என் மனசில் என்ன மாதிரியான எண்ணங்கள்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியும். என் கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைங்களுக்கோ யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு ரகசிய பக்கம் எனக்குள்ளே இருக்கும், அதுதான் அந்த ரியல் செல்ஃப். ஆனால் உலகத்துக்கு நான் யாரா என்னை பிரதிபலிக்கிறேன், யாரா என்னை நான் காட்டிக்கிறேன் அப்படிங்கிறது சோஷியல் செல்ஃப். இப்போ இது ரெண்டுக்கும் பெரிய இடைவேளை இருக்கும். இந்த புத்தக வாசிப்பு என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் உங்களை எவ்வளவு நல்லவங்களா சோஷியல் செல்ஃபாக உலகத்துக்கு காட்டிக்கிறீங்களோ அந்த இடைவேளை இருக்குல்ல, அந்த ரியல் செல்ஃபுக்கும் சோஷியல் செல்ஃபுக்கும் இருக்கிற அந்த கேப் இருக்குல்ல, அதை குறைக்கக்கூடியது புத்தகம். வெளியில் நம்ம எவ்வளோ நல்லவங்களா வேணாலும் காட்டிக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ள உண்மையாகவே நான் நல்லவனாங்கிற ஒரு கேள்விக்கு பதில் தரக்கூடியது புத்தகம். ஃப்ரோசன் தாட்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம். அதில் நான் பார்த்த ஒரு செய்தியை இங்கே நான் பகிரணும்னு நினைக்கிறேன். அந்த புத்தகத்தில் இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது ஒரு சின்ன கதை மாதிரி அது போகும். ஒரு ஊரில் ஒரு பிஸ்கெட் வியாபாரி இருந்தானோ. அந்த பிஸ்கெட் வியாபாரி எப்போதுமே ஒரே ஒரு கடையில் இருந்து தான் அந்த பிஸ்கெட் தயாரிக்கிறதுக்கு பட்டர் வாங்குவார். அந்த பட்டரை ஒவ்வொரு நாளும் வாங்கும் போது திடீர்னு ஒரு நாள் அவருக்கு சந்தேகம் வந்தது, இவர் உண்மையாகவே நமக்கு தினமும் சொன்னபடியாக 1/2 கிலோ பட்டர் தான் தராரா, நம்ம எடை போட்டு வாங்க பார்க்காமையே டெய்லி வாங்குறோமேன்னு ஒரு நாள் சந்தேகப்பட்டு அந்த பட்டரை வெண்ணெயை எடை போட்டு பார்க்குறாரு. பார்த்தா வெறும் 400 கிராம் தான் இருக்குது. உடனே அவருக்கு பயங்கர கோபம். நீதிமன்றத்தில் கேஸ் போட்டாச்சு. இவர் எத்தனை நாளாக என்னை ஏமாத்தினாருன்னு தெரில, ஒவ்வொரு நாளும் இவர் எனக்கு 400 கிராம் தான் பட்டர் கொடுத்துருக்கிறாரு, இது ரொம்ப தப்பு அப்படின்னு இவர் கேஸ் போட்டுட்டார். கேஸ் அன்னைக்கு வந்தாச்சு, நீதிபதி நீதி சொல்ல போகிறார். அப்போ அந்த பட்டர் வெண்ணெய் கொடுத்தான்ல ஒருத்தன், அவனை கூண்டில் ஏற்றி நீதிபதி கேட்குறார், ஏன்பா நீ உண்மையாகவே 400 கிராம் தான் கொடுத்தியா அப்படின்னோடனே அதுக்கு அந்த வெண்ணெய் வியாபாரி சொன்ன பதில் என்ன தெரியுமா, என் கடையில் எடைக்கல்லாம் இல்லை, நான் கொடுக்கறது 200 கிராமா 400 கிராமான்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நான் எப்படி அதை எடை பார்த்து கொடுக்குறேன் அப்படின்னா, அவர் பிஸ்கெட் தயாரிக்கிறாரு இல்லை, அதில் 1/2 கிலோ பிஸ்கெட் பாக்கெட்டை எடுத்து தான் நான் எடை போட்டு பட்டர் கொடுக்குறேன்னாராம்.
இங்கே இந்த விஷயத்தை வாசிச்சோன்னே ஒரு சுய உணர்வு வருது பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம எல்லாருக்குமே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். நம்ம எல்லாருமே எல்லாரையும் குறை சொல்லுவோம். அவன் ஏமாத்துறான், அவன் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டான், அவன் இப்படி பண்ணுறான், என்னை பற்றி பின்னாடி பேசுகிறான்னு எல்லாரையும் தப்பு சொல்லுவோம், எல்லாரும் ஏமாத்துறதா சொல்லுவோம். ஆனால் நாம் சரியாக இருக்கமாங்கிற ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் வரணும்ல. அதுக்கு நம் சுயம் என்னவென்று நாம் தெரிந்து கொள்வதற்கு இது மாதிரியான புத்தகங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு பெரிய தெளிவும் புரிதலும் ஏற்படுகிறது. அதே மாதிரி நான் சமீபத்தில் கேட்ட இன்னொரு கதையை நான் பதிவு செய்ய வேண்டும். இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறமா இதை நான் வாசிக்கணும்னு நிறைய முயற்சி பண்ணி பார்த்தேன். ஆனால் இந்த புத்தகம் எனக்கு கிடைக்கல. இந்த கதை சமீபத்தில் ஹலோ எஃப்எம்ல சொல்லப்பட்ட ஒரு கதை தான். ஹலோ எஃப்எம்ல தினமும் இரவு 9 மணிக்கு கதை சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை மட்டும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதில் சுகுணா திவாகர் என்பவர் எழுதிய இந்த கதை. அந்த கதையினுடைய பெயர் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதி. இப்போ தனிமைப்படுத்தப்பட்ட பகுதி அப்படின்னோடனே நம்ம எல்லாருக்குமே என்ன ஞாபகத்துக்கு வரும்? இந்த கொரோனா டயத்தில் தனிமைப்படுத்தி வச்சுருந்த அந்த விஷயம்தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இந்த கதையில் சுகுணா திவாகர் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதின்னு எதை சொல்கிறார் அப்படின்னா, அந்த கதையுடைய போக்க சொல்கிறேன், நமக்கே புரிஞ்சிடும். அந்த கதையில் 2 பேர், கதிரேசன் உமா, கணவன் மனைவி. இவங்க 2 பேருக்கும் ஒரு பையன் ராகேஷ். ஒரு நாள் காலையில் கதிரேசனும் உமாவும் எந்திரிக்கிறாங்க. எந்திரிக்கும் பொழுதே ராகேஷ் போர்வைக்குள்ளே ஃபோன் பார்த்துட்டு இருக்கான். அன்னைக்கெல்லாம் வீட்டில் லைட் எரியும், ரூமில் லைட் எரியும். இன்றைக்கெல்லாம் போர்வைக்குள்ளேயே லைட் எரியுது. இப்போ இந்த பையன் காலையில் விடிய காலையில் ஃபோன் பார்த்துட்ருக்கான். கதிரேசன் அப்பாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. இவன் என்னத்தை அப்படி பார்க்குறான்? ஏன்னா எல்லாருக்குமே அந்த கேள்வி இருக்கும்ல, பையன் ஃபோன் பார்த்துட்டே இருந்தா, பொண்ணு ஃபோன் பார்த்துட்டே இருந்தா, அப்படி அதில் என்னத்தை பார்க்குறாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே கேள்வி இருக்கும். ஆனால் அதை டக்குன்னு கேட்க முடியாது. கேட்குறதுக்கான ஒரு பயமும் தயக்கமும் இன்றைக்கி எல்லா பெற்றோர்கள்ட்டையும் இருக்குது. ஏன்னா கேட்டால் எங்கள் பையன் எதிர்த்து பேசிடுவானோ, நம்மளுடைய சுயமரியாதைக்கு இழுக்கு வந்துருமோன்னு எல்லாரும் கேட்குறதுக்கான ஒரு சின்ன தயக்கம் இருக்குது. அதே மாதிரி கதிரேசனுக்கும் அதில் அந்த கதையில் தயக்கம். ராகேஷ் கிட்ட அவர் எதுவுமே கேட்கல. அடுத்த நாள் ராகேஷுக்கு பிறந்த நாள். அவருடைய எல்லா நண்பர்களும் வீட்டுக்கு வராங்க. இப்போ இந்த காலத்தில் இருக்கிற மாதிரியே ராகேஷுடைய ஆண் நண்பர்கள், பெண் நண்பர்கள் எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு அந்த பர்த்டே பார்ட்டிலாம் முடிச்சுட்டு அவங்க கிளம்பும் பொழுது ராகேஷ் அந்த பெண் தோழிகளெல்லாம் அரவணைச்சு அவங்க முதுகில் தட்டி கட்டி பிடிச்சு வழி அனுப்பி வைக்கிறான். அவங்க அப்பாவுக்கு பார்த்தோன்னே திடுக்குன்னு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் பேரண்ட் மாதிரி நான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெண் நண்பர்களாக இருந்தாலும் பரவாயில்ல வீட்டுக்கு வர சொல்லுன்னு ராகேஷுடைய அப்பா சொன்னார். ஏன்னா யாரும் வீட்டுக்கு வரக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் இன்னைக்கு பசங்க பூமர்னு சொல்லிட்டு விலகி போயிடுறாங்க. அதனால அப்பாக்கள் நான் தோழமையோடு இருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காக அவங்களுக்கு எந்த சங்கடம் இருந்தாலும் அதை வெளியில் பெருசாக காட்டுறது கிடையாது. மாதிரி ராகேஷும் கட்டி பிடிச்சு அப்பா முன்னாடியே அந்த பெண்ணை கட்டி பிடிச்சு வழி அனுப்பி வைக்கிறான். உங்கள் அப்பாவுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. உங்கள் அப்பா அப்போ தான் யோசிச்சு பார்க்குறாரு, இன்னைக்கு வரைக்கும் கூட நமக்கு 50 வயசு ஆகுது, இன்னைக்கு வரைக்கும் கூட நம்ம ஆஃபீஸில் யாராவது நம்ம கூட வேலை செய்கிற பெண் அதிகாரிகள் யாராவது நம்ம கிட்ட வந்து பேசுனா இன்னைக்கு வரைக்கும் கூட நமக்கு ஒரு பதட்டமும் கூச்சமும் வருது. இன்னைக்கு நிறைய ஆஃபீஸில் நடுத்தர வயதில் இருக்கிற எல்லா ஆண்களும் சந்திக்கக்கூடியது தான். ரொம்ப இயல்பாக பெண்கள் வந்து ஏதோ சார் இருந்தாங்க ஃபைலு அப்படின்னு சாதாரண விஷயத்தை, அலுவலகம் சார்ந்த விஷயங்களை பேசும் பொழுது கூட ஆண்களுக்கு ஒரு தயக்கம் வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நாம் எல்லோரும் வளர்ந்தோம். அப்போ கதிரேசனும் அதை எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாரு. நினச்சி பார்த்துட்டு ராகேஷ் கிட்ட இதை நம்ம கேட்டணும், இது தப்புன்னு சொல்லணும் அப்படின்னு முடிவு செஞ்சு ராகேஷை தனியாக கூப்பிடுறாரு. தனியாக கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் செய்கிறது இல்லைப்பா, ஒரு பெண்ணா நீ என்னதான் தோழியாக இருந்தாலும் ஒரு இடைவேளை இருக்கணும், ஒரு லிமிட் இருக்கணும்னு அப்பா பையனுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே கடைசியில் பையன் அப்பாவுக்கு அட்வைஸ் பண்ணுறான். அப்பா இதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா, நீங்கள் இதெல்லாம் பெரிய விஷயமா ஆக்கி தான் இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் வருது.
நாங்கள்லாம் கல்லூரியில் படிக்கிறோம், கல்லூரியில் எங்களுக்கு பிடித்த பெண்களோட நம்ம ரொம்ப சாதாரணமாக பழகுவோம், இதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்கப்பான்னு ராகேஷ் அப்பாவுக்கு அறிவுரை சொல்ல சொல்ல கதிரேசன் அந்த அப்பாவுக்கு தன்னுடைய கல்லூரி காலம் ஞாபகத்துக்கு வருது. அவர் கல்லூரி காலத்தில் அவர் ஒரு பெண்ணை ஒரு பக்கமாக காதலிச்சிருக்கிறார். அந்த பெண்ணினுடைய முகம், ஏன்னா பையன் அவன் இன்னைக்கு பெண்களோட அவரோட தோழிகளோட சர்வசாதாரணமாக பழகிற பார்த்தோன்னே அப்பாவுக்கு தன்னுடைய காதலியுடைய ஞாபகம் வருது. காதலினா ஒரு பக்கமாக காதலிச்சிருக்கிறாரு, அந்த பெண்ணுக்கு அது தெரியாது. அந்த பெண்ணினுடைய பெயர் மோனிகா. அந்த மோனிகாவை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு நினைவலைகள் போக ஆரம்பிக்குது. ஆனால் அந்த மோனிகா கல்லூரி படிக்கும் பொழுதே அவங்க கிளாஸில் இருந்த வேறொரு பையன் சரவணனை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இவருக்கு அந்த மோனிகா இப்போ எப்படி இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதனால பையன்கிட்ட அட்வைஸ் பண்ண வந்த அப்பா ரொம்ப சாதாரணமாக வேடிக்கையாக கேட்குற மாதிரி பையன்கிட்ட கேட்குறாரு, நீ இந்த ஃபோனில் ஃபேஸ்புக்கெல்லாம் பார்க்குறீல, அதில் யாரை தேடினாலும் கண்டுபிடிச்சிடலாமான்னு அப்பா கேட்குறாரு. உடனே பையன் சொல்கிறான், யாருனாலும் சொல்லுங்கப்பா, பேரை சொன்னால் போதும், உடனே வந்துடுவாங்க அப்படின்னோடனே இவர் யாருக்குமே தெரியாமல், மனைவிக்கு தெரியாமல், பிள்ளைக்கு தெரியாமல் 50 வயதில் அந்த திருப்பி அந்த உறவை நீட்டிக்கணுங்கிற ஆசை கிடையாது. ஆனால் அந்த பெண் என்ன செய்து கொண்டு இருக்கிறாள், இப்போ அவள் பார்க்க எப்படி இருப்பான்ங்கிற ஒரு ஆர்வத்தில் ஃபேஸ்புக்கில் போய் அப்பா தேடுறாரு. அந்த பொண்ணினுடைய பெயரை போடுறாரு, மோனிகான்னு போடுறாரு. ஒரு 1,00,000 மோனிகா வருது. அந்த மோனிகா எந்த மோனிகான்னு அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு வாரத்துக்கு அப்புறமா, ஏன்னா சரவணன்கிற பையனை தான் அவன் திருமணம் செஞ்சா, அதனால மோனிகா சரவணன்னு தேடுவோம்னு ஒரு வாரமாக தேடி 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 கடைசியில் அந்த ப்ரொஃபைலை கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சிட்டு ரொம்ப தயக்கத்தோட 50 வயதில் ரொம்ப தயக்கத்தோட ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புகிறார். மெசேஜ் அனுப்புன அடுத்த நிமிஷம் உடனே அந்த பக்கத்தில் இருந்து ரிப்ளை வருது. இவருக்கு பேரானந்தமாக இருக்குது. ஏன்னா இவர் அந்த காலத்தில் மோனிகா அப்படின்னோடனே இவர் கற்பனை பண்ணி வச்சுருந்ததெல்லாம் எப்படின்னா, அந்த காலத்து நடிகை அர்ச்சனா இருப்பாள்ல, அர்ச்சனா மாதிரி அந்த பெண் இருப்பா, அது மாதிரி அவர் பார்த்து பார்த்து காதலிச்ச ஒரு பொண்ணு. இன்னைக்கு 50 வயசில் இவருக்கு எல்லா தைரியத்தையும் மகன் கொடுத்துருக்கான். அந்த தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு ஹாய்னு மெசேஜ் அனுப்புகிறாரு. ரிப்ளை வந்துருச்சு. உடனே பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு மாதம் பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிகிட்டே இருக்கும் பொழுது மோனிகா அவங்களுடைய வாழ்க்கையை பற்றிலாம் சொல்கிறாங்க. நம்ம திருமணம் பண்ண மாதிரி சரவணன் அது மாதிரி இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி காதலனாக இருக்கும் போது சரவணன் வேற மாதிரி இருந்தான். இன்னைக்கு ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான். எனக்கு அவனோட வாழவே பிடிக்கல, ஆனால் வேற வழியே இல்லாமல் அவனோட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு பயங்கரமாக புலம்புறாங்க மோனிகா. உடனே கதிரேசன் மனசில் இருக்கிற அந்த அழுக்கான எண்ணம் லேசாக வெளியில் எட்டி பார்க்குது. மோனிகாவுக்கு சரவணனை சுத்தமாக பிடிக்கல. இப்போ இந்த நேரத்தில் நான் உன்னை கல்லூரி காலத்தில் காதலிச்சேன்னு சொன்னால் மோனிகாவுடைய பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு கதிரேசன் யோசிக்கிறார். யோசிச்சுக்கிட்டே மெசேஜ் பண்ணலான்னு போகும்போது ஏதோ ஒன்று அவரை தடுக்குது. அவருடைய வயசு, அவருடைய மனைவி, குடும்பம் எல்லாமே அவரை தடுக்குது. கேட்கவே இல்லை. ஆனால் காலையிலையும் மாலையிலையும் வீட்டுக்கு வந்தால் முழு நேரமும் மனைவியோடையோ பையனோடையோ நேரம் செலவிடாமல் முழுசாக மாறின ஒரு அப்பாவை குடும்ப தலைவனை அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் பார்க்குறாங்க. பொழுதன்னைக்கும் அந்த ப்ரொஃபைலில் மோனிகாங்கிற ப்ரொஃபைலில் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. திரும்ப பதில் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 2 மாதத்துக்கு அப்புறமா அந்த பக்கத்தில் இருந்து எந்த பதிலும் இல்லை. கதிரேசனுக்கு பயம். ஒருவேளை சரவணன் ரொம்ப கொடுமைப்படுத்துறாருன்னு மோனிகா சொன்னாலே, ஒருவேளை வேற ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ, என்ன பிரச்சனையாக இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார். யாருக்கிட்டையுமே பேசலை. இப்போ இந்த மாற்றத்தை பார்த்த அந்த கதிரேசனுடைய மனைவி இருக்கல்ல உஷா, ஏன்னா வீட்டுக்காரர் ஒரு வார்த்தை பேச மாட்டாரு. வீட்டுக்கு வந்தால் முழு நேரமும் அந்த லேப்டாப்பை திறந்து வச்சுட்டு ஃபுல் டைம் ஃபேஸ்புக்கில் அந்த மோனிகாங்கிற ப்ரொஃபைலில் சேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ உஷாவுக்கு பயங்கர வருத்தமாக இருக்குது. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஒரு மருத்துவர்கிட்ட கதிரேசனை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் ஏன்னா வீட்டில் கேட்டு பார்த்தப்ப கதிரேசன் கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல.
அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் எப்பவும் போல தானே இருக்கேன்னு கதிரேசன் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதனால ஒரு நாள் முடிவு பண்ணி ராகேஷ் வந்து அம்மாவுக்கு சொல்கிறான். ஏன்னா இன்னைக்கு காலத்தில் இருக்கிற பையன் என்ன பண்ணணும்னு பையனுக்கு தெரியுது. அதனால அம்மா, நம்ம அப்பாவுடைய திடீர் மாற்றத்துக்கு, ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாருன்னு அவங்க அம்மாவுக்கு தெரியல, இந்த திடீர் மாற்றத்துக்கு காரணம் என்னன்னு தெரியல, அப்பா கிட்ட எதுவுமே சொல்லாமல் நம்ம அவரை ஒரு மனநல மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போகலான்னு உஷாவும் ராகேஷும் சேர்ந்து கதிரேசனை மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு வாரம் ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் அந்த சிட்டிங்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அந்த மனநல மருத்துவர் பேசிக்கிட்டே இருக்கிறார் கதிரேசன் கிட்ட. பேசிக்கிட்டே இருந்ததுக்கப்புறமா ஒரு வாரம் கழித்து உண்மை என்னன்னு தெரியுது. மோனிகான்னு ஒரு பெண்கிட்ட இருந்து எந்த பதிலும் வரலை. அது முழுக்க முழுக்க கதிரேசனுடைய கற்பனை. இவரே ஒரு ப்ரொஃபைல்ல இருந்து அனுப்புகிறாரு, இவரே மோனிகான்னு இன்னொரு ஐடி வச்சு அந்த ப்ரொஃபைல்ல இருந்து பதில் அளிக்கிறார். இப்போ இது மாதிரியாகவே அவருடைய நடவடிக்கை எல்லாம் போய் கடைசியில் முத்தி போய் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் எந்த ஆசையை கல்லூரி காலத்தில் தீர்த்துக்க முடியாமல் இருந்தாரோ அந்த அழுக்கு வெளியில் எட்டி பார்க்க அதுக்கு அவரே மருந்து போடுகிறார். இப்போ தனிமைப்படுத்தப்பட்ட பகுதின்னு சுகுணா திவாகர் எதை சொல்லி இருக்கிறார்கள்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம எல்லாருக்குமே வெளியில் தெரிகிற மாதிரி இல்லை, மனசுக்குள்ளேயே தனிமைப்படுத்தப்பட்ட பகுதி ஒன்று இருக்குது. யாருக்குமே தெரியாது அந்த பகுதி. அந்த பகுதி சரியாக இருக்கணும்னா, ஏன்னா அந்த பகுதியில் நீங்கள் அந்த விழுகிற கிழிசலை நாம் தைக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிழிசலை ஊசி நூல் வச்சு தைக்கிற மாதிரி புத்தகம் என்ற நூலை வைத்து அந்த கிழிசலை நாம் தைக்கவில்லை என்றால் ஏற்படுகின்ற மாற்றமும் வலியும் மிக கொடுமையானதாக இருக்கும். அந்த கிழிசலை எது தைக்கும் அப்படின்னா, அந்த தனிமையில் நாம் இருக்கும் பொழுது நாம் என்னவாக இருக்கிறோம், நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதிலை நம்ம எல்லாருமே யோசிச்சு பார்க்கலாம். யாருமே பார்க்கல, யாருக்குமே தெரியாது நம்ம என்ன பண்ணுறோன்னு. வீட்டில் யாரும் இல்லை, ஒரு அறைக்குள்ளே நாம் தனியாக இருக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோங்கிற கேள்விக்கான பதிலில் நாம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அந்த ரியல் செல்ஃப்னு சொன்னேன்ல, அதுக்கான பதில் தான் இது. அப்போ தனிமைப்படுத்தப்பட்ட பகுதி ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் இருக்குது. அந்த பகுதியை நம்ம புத்தகத்தை வைத்து சரி செய்யவில்லை என்றால் ரொம்ப பெரிய கஷ்டம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஏன்னா இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு நம்ம எல்லாருமே சொல்கிறது, அகாடமிக்ஸில் படிப்பில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது மாதிரி விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தா பிள்ளைகள் தடம் மாறுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா படிப்பு போக மிச்சம் இருக்கிற நேரத்தில் எல்லாத்துலேயும் விளையாடணும்னு அந்த பிள்ளைக்கு எண்ணம் இருக்கும். செஸ்ஸோ கிரிக்கெட்டோ ஏதோ ஒரு விஷயம் விளையாடணுங்கிற எண்ணம் இருக்கும் பொழுது பிள்ளை தடம் மாறுவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. அதே மாதிரி தான் நம்ம சும்மா இருக்கிற நேரத்தில், தனிமையில் இருக்கிற நேரத்தில் நம்ம ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கணும்னு முடிவு செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்குள்ளே இருக்கிற அந்த தவறான எண்ணங்களுக்கு நாம் தீனி போடாமல் மிக சரியான பாதையில் நம்மால் நம்மை கொண்டு செலுத்த முடியும். சுகீசிவம் ஐயா ஒரு விஷயம் சொல்லுவார், எல்லாருக்குள்ளேயுமே ரெண்டு மனசு இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அதாவது கருப்பு நாய் வெள்ளை நாயின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கருப்பு நாய் வெள்ளை நாய் ரெண்டுமே சண்டை போடுது, ஏதாவது ஒரு நாய் தான் ஜெயிக்கணும். இந்த கருப்பு நாயிங்கிறது கெட்ட எண்ணம்னு வச்சுக்கோங்க, வெள்ளை நாயிங்கிறது நல்ல எண்ணம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு நாயில் ஒரு நாய் தான் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணலாம்? எந்த நாய் தோக்கணுமோ, எந்த நாய் இறக்கணுமோ அதுக்கு நம்ம சாப்பாடு போடாமல் இருந்தால் அந்த நாய் இறந்து போயிடும். இப்போ மனசுக்குள்ளே இருக்கிற எண்ணங்களும் அப்படி தான், கெட்ட எண்ணமும் இருக்கும், நல்ல எண்ணமும் இருக்கும். அந்த நல்ல எண்ணத்துக்கு மட்டும் புத்தகத்தை வாசித்து அதுக்கு மட்டுமே தீனி போட்டோம்னா அந்த நல்ல எண்ணத்துக்கு நம்ம போடுற சாப்பாடு தான் புத்தகம். அதை மட்டுமே செஞ்சுட்டே இருந்தோம்னாலே நல்ல எண்ணம் வளர்ந்து கொண்டே போகும். நமக்கே தெரியாமல் அந்த கெட்ட எண்ணமும் அழுக்கும் நம்மை விட்டு நீங்கும். வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், புத்தகம்ங்கிறது ஒரு சோப்பு மாதிரின்னு ரொம்ப எளிமையாக சொல்லுவார். அந்த சோப்பு எப்படி குளிச்சா அழுக்கெல்லாம் போகுதோ, தேக்க அழுக்கெல்லாம் வெளியில் போகுதோ,
புத்தகமும் நம்ம வாசிக்க வாசிக்க அழுக்கெல்லாம் வெளியில் போயிடும். இன்னைக்கு ஒரு 2 நாள் முன்னாடி காதலர் தினம், வேலண்டைன்ஸ் டே நடந்தது. அதில் நேஷ்னல் ரீட்டைல் ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. என்ன அறிக்கைனா பார்த்தாலே திடுக்குன்னு இருந்தது. இந்த வேலண்டைன்ஸ் டேல மட்டும் இளைஞர்கள் செலவு செய்த தொகை 25 கோடியாம். யோசிச்சு பாருங்க, ஒரு டெடி பேருக்கும் பொக்கேக்கும் கிரீட்டிங் கார்டுக்கும் இந்த நாடு முழுக்க 25 கோடியை ஆடம்பரத்திற்காக நாம் செலவு செய்திருக்கிறோம். அதே நேரத்தில் அடிப்படை தேவைகள் கூட இல்லாமல், அதை கூட பூர்த்தி செய்ய முடியாமல் இங்கே ஒரு குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா நம்ம தமிழ் குடி என்பது எப்பேற்பட்ட குடி. இது மாதிரி ஆடம்பரத்திற்கும் காதலுக்கும் இவ்வளவு செலவு செஞ்சோமா? நம்ம எப்பேற்பட்ட பின்னணியிலிருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னா, அகநானூரில் ஒரு பாட்டு உண்டு. சுரும்பென விரிந்த பெருந்தன் கோதை இவளினும் சிறந்ததன்று ஈதல். இவளை விட ஈதல் சிறந்தது. அதாவது நம்மளுடைய தமிழ் மக்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால், காதலில் கிடைக்கின்ற இன்பத்தை விட ஈதலில் கிடைக்கின்ற இன்பம் பேரின்பமாக கருதி வாழ்ந்திருக்கிறார்கள். இப்ப நேத்து நடந்த ஒரு விஷயம், எல்லாரும் சோஷியல் மீடியாவில் அந்த நியூஸை பார்த்துருப்போம். ஆலன் ஷெரின் என்ற ஒரு 10 மாத குழந்தை, எல்லாருமே நியூஸில் இன்னைக்கு பயங்கர இன்ஸ்டாகிராமில் எல்லா இடத்துலையும் பேசப்படுகின்ற ஒரு விஷயம், இந்த 10 மாத குழந்தையுடைய இறப்பு. இந்த 10 மாத குழந்தையுடைய இறப்பு, ஏன்னா நிறைய இடங்களில் நிறைய பேர் இறந்துட்டே தான் இருக்காங்க. ஆனால் இந்த 10 மாத குழந்தையுடைய இறப்பை பற்றி ஏன் இன்றைக்கு நாடு முழுக்க பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, இந்த 10 மாத குழந்தை ஆலன் ஷெரின் பிப்ரவரி 5ஆம் தேதி நடந்த ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்ல இறந்து போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. ஒரு 8 நாள் மருத்துவமனையில் வச்சிருந்து கடைசியில் மருத்துவர்கள் பயங்கரமாக போராடி பிரெயின் டெட் ஆயிடுச்சு, இனி காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த குழந்தையின் மேல் வைத்திருந்த காதலை தாண்டி அந்த 10 மாத குழந்தை ஆலன் ஷெரினுடைய அம்மாவும் அப்பாவும் என்ன செய்தார்கள் தெரியுமா? கொஞ்சம் கூட குழந்தையுடைய இறப்பு எல்லாமே ஒரு பக்கம், அந்த வலி ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த குழந்தை மேல் கொண்ட பெரும் காதல் ஒரு பக்கம் இருந்தாலும், என்னுடைய குழந்தை இறந்து விட்டது, இனி எதுவுமே செய்ய முடியாது, ஆனால் என்னுடைய குழந்தையின் மூலமாக நான் இங்கே பல குழந்தைகளை வாழ வைக்க முடியும் என்பதற்காக அந்த 10 மாத குழந்தையுடைய ஹார்ட், லிவர், ஐஸ், கிட்னின்னு 4 உறுப்புகளையும் தானம் செய்து 4 குழந்தைகளை வாழ வைத்திருக்கிறார்கள் என்றால், நம்முடைய சமூகம் அப்படிப்பட்ட சமூகமாகத்தான் இருந்திருக்கிறது. காதலை விட ஈதலில் பேரின்பமும் பெரும் சந்தோஷமும் கண்டது நம்முடைய குடி. ஏன்னா நம்ம எல்லாருமே வாசிச்சது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, எல்லா மொழிகளில் இப்போ ஆங்கிலத்திலலாம் A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பால் என்று ஒவ்வொரு எழுத்துக்கும் வார்த்தையை சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். ஆனால் நம்முடைய தமிழ் மொழியில் மட்டும்தான் ஒவ்வொரு எழுத்திற்கும் அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம் என்று வாழ்க்கையை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப அறம் அப்படின்னா என்னன்னா, பொய் சொல்லாம இருக்கிறதா, திருடாம இருக்கிறதா, எது அறம்? ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அறத்தின் மொழி நிற்க வேண்டும்னு பேசுறோம். இப்ப எது அறம் அப்படின்னு கேட்டா, அதுக்கு வள்ளுவம் மிக அழகான விளக்கத்தை தருகிறது. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிறன்கிறாங்க. இப்போ மனசுல அழுக்கில்லாம இருந்தாலே அதுவே ஆகச்சிறந்த அறம் என்கிறது வள்ளுவம். இப்போ எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலே போதும். பாரதி சொல்லுவான், நிதி மிகுந்தவர் பொற்கு வைத்தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், அதுவும் மற்றவர் வாய்ச்சொல் அருளீர்ன்பர். நீங்க காசு பணம்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு வாய்ச்சொல் சொன்னாலே போதும், அதுவே ஆகச்சிறந்த அறம் என்றுதான் நம்முடைய தமிழ் மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள்.
இப்போ இன்னைக்கு நம்ம எல்லாரையுமே திரும்பி பார்க்க வைத்த இன்னொரு பெரிய விஷயம், அறத்தின் வழி நின்றது. மனதில் எந்த அழுக்கும் இல்லாமல் தூய்மையாக ஆரோக்கியமான மனம் படைத்த ஒருவரை நாம் பார்த்தோம்னா, இப்போ அவங்களுடைய செய்தியும் நம்ம எல்லாருமே வலைத்தளங்களில் பார்த்துருப்போம். 45 சவரன். இன்னைக்கு ஒரு சவரன் என்ன விலை நம்ம எல்லாருக்குமே தெரியும், பக்கத்தில் கூட போக முடியாது. ஆனால் 45 சவரன், அதில் 1 கிராம் கூட தனக்கு எடுத்துக்கணும்னு அவ்வளவு ஏழ்மையான நிலையில் இருந்தாலும் கூட, எனக்கு வேணும், என் குடும்பத்தோட சந்தோஷத்துக்கு வேணும், இதை எடுத்தா யாருக்கு தெரிய போகுதுன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அதை அப்படியே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தாங்கல்ல தூய்மை பணியாளர் பத்மா அக்கா. அவர்கள் செய்த வேலை மட்டும் தூய்மை செய்வதல்ல, அவர்கள் இந்த சமூகத்திற்கு தெரிவித்ததும் தூய்மையோடு இருந்தால் இன்றைக்கு நம்முடைய அரசாங்கம் அவருடைய முகத்தை பதிவு செய்து அவருடைய முகத்தில் அஞ்சல் தலை வெளியிட்டு அவருக்கு சிறப்பு செய்திருக்கிறது. அப்ப மனசுல அழுக்கு இல்லாம இருந்தாலே நம்ம எல்லாருமே ரொம்ப ஆரோக்கியமா அறத்தின் வழி நிற்கிறோம்னு அர்த்தம். இப்ப அறத்தின் வழி நிற்க வேண்டும்னா மனசுல அழுக்கு இல்லாம இருக்கணும். மனசுல அழுக்கு இல்லாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அந்த அழுக்கான எண்ணங்கள் வெளியேறணும், நல்ல எண்ணங்கள் நமக்குள்ள பதியணும்னா நிறைய 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 வாசிக்க வேண்டும். இப்போ வாசிக்கணும் அப்படின்னா நான் எல்லாருக்குமே சொல்றது, உங்களுடைய தாய்மொழியில் வாசிக்க வேண்டும். ஏன்னா தமிழில் வாசிக்க வேண்டும் என்று சொல்வதை விட தாய்மொழியில், அவரவருடைய தாய்மொழி என்னவோ அதில் வாசிக்க வேண்டும். இப்போ ஏன்னா அதில் வாசிச்சாதான் 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நம்முடைய மூதாதையரோட நம்ம உறவாட முடியும், உரையாட முடியும், இந்த பூமியோட பழைய காற்றை சுவாசிக்க முடியும். ஏன்னா எப்படி வாழ்ந்தாங்க, நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, சங்க காலத்தில் எப்படி இருந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இலக்கியங்களையும் நாவல்களையும் மட்டும் படித்தா நம்ம எப்பேற்பட்ட பின்னணியிலிருந்து வந்திருக்கிறோம் நமக்கு தெரியாது. இப்போ சங்க கால பாடல்களை படிக்கணும்னா அது ரொம்ப கஷ்டமாச்சே, எப்படி வாசிக்கிறதுன்னு இன்னைக்கு அப்படி ஒரு பிம்பம் எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா ஒரு கல்லூரியில் நான் பேச போயிருந்தேன். கல்லூரியில் நான் சங்ககால இலக்கியங்கள் பற்றி பேச போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அவங்க என்ன நினச்சிருந்தாங்க அப்படின்னு நான் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அந்த கல்லூரிக்குள்ளே நான் நுழைஞ்சோன்னே டக்குன்னு என்னை பார்த்து பிரின்சிபல் ஷாக் ஆகிட்டார். சங்ககால பாடல் பற்றி பேசுகிறேன்னு சொல்லியிருந்தீங்க, நான் ஏதோ ஒரு 60 வயசு அம்மா வருவாங்கன்னு நினச்சேன், நீங்கள் பார்க்க ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கீங்களே, எப்படி இதை உங்களால் பேச முடியும்னு கேட்டாங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே என்ன ஒரு அபிப்பிராயம் இருக்குன்னா, சங்ககால பாடல்னால் அது ரொம்ப கஷ்டம், படிக்கவே முடியாது, அதுக்கான பொருளே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நம்மளை நினச்சிட்டு இருக்கோம். தமிழ் ரொம்ப மூத்த மொழி, முதுமையான மொழி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்து இளைஞர்களுக்கு இன்னைக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்து விட்டது. ஆனால் தமிழ் என்பது எவ்வளவு மூத்த மொழியோ அது அவ்வளவு இளமையான மொழி, இளைஞர்களுக்கான மொழி. அதனால சங்ககால பாடல்லாம் ரொம்ப கஷ்டம், அதை நம்ம படிக்க முடியாது, வாசிக்க முடியாதுங்கிற எண்ணத்தை கைவிட்டுட்டு ஏதாவது ஒரு பாட்டு திரும்ப திரும்ப ஒரு 2 வரிய 3 வரியை எடுத்து வாசிச்சோனாலே நமக்கு உண்மையாகவே அதனுடைய அர்த்தம் ரொம்ப எளிமையாகவே புரியும். ஏன்னா தமிழ் மொழி அறத்தை சொல்லிக் கொடுத்ததோடு தன்மானத்தையும் சுயமரியாதையும் சேர்த்தே சொல்லிக் கொடுத்திருக்கிறது. இன்னைக்கு அது ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே இன்னைக்கு இருக்கிற எல்லாருக்குமே இருக்கிற பெரிய பிரச்சனை எது அப்படின்னு கேட்டால் ஸ்ட்ரெஸ்ஸு தான், மன அழுத்தம். அந்த மன அழுத்தம் ஏன் வருதுன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் மனசில் நினச்சதை வெளியில் பேச முடியலை. எல்லாருமே ஒரு முகமூடி போட்டுக்க வேண்டியதாக இருக்குது. 300 கிரெடிட் கார்டு விற்கணும்னு மேனேஜர் சொன்னால் 300 கிரெடிட் கார்டெலாம் விற்க முடியுமா, கொஞ்சமாவது பொருந்துற மாதிரி டார்கெட் கொடுங்கன்னு டக்குன்னு எதிர்த்து பேசணும்னு தோணும், ஆனால் பேச முடியல. ஏன்னா ஒருவேளை அவர் வேலையை விட்டு தூக்கிட்டாருன்னான்னு எல்லாருக்கும் இன்னைக்கு பயம். தன்மானத்தோடு பணிவோடு வாழ்ந்த தமிழன் இன்னைக்கு கொஞ்சம் திசை மாறி அந்த பணிவோடு வாழாமல் குனிவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான்.
இதுக்கு நான் ரொம்ப சாதாரணமாக கடந்து வந்த ஒரு பாடலை நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். இது வைரமுத்து அவர்கள் எழுதிய தமிழாற்று படைங்கிற புத்தகத்தில் தான் இந்த பாடலை நான் பார்த்தேன். அந்த பாடல் அமையப்பட்ட சூழ்நிலை என்னன்னு நான் சொல்கிறேன். அந்த பாடலில் அதியமான் நெடுமான் அஞ்சி அவையில் ஔவையார் பாட்டு பாடுறாங்க. அவங்க அந்த பாடலை பாடி பரிசு வாங்கணும். இப்போ அதியமான் முன்னாடி ஔவை நின்று பாடுறாங்க. பாடி முடிக்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கே, பிரபாதமாக இருக்கே பாட்டுன்னு அதியமான் சொல்கிறார். சொல்லிட்டு அந்த பரிசு இருக்குல்ல பொன்முடியை எடுத்து ஔவை கையில் கொடுக்கணும். கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தாமதமாகுது. தாமதமானோடனே ஔவை கொஞ்சம் கூட யோசிக்கலை. டக்குன்னு காலினம் கலனே சுருக்கினம் கலப்பை எத்து செலினும் மத்து சோரே அப்படின்னு டக்குன்னு கிளம்பிக்கிட்டாங்களாம். நீ இந்த பொன்முடியை கொடுக்கறதுக்காக நான் காத்திருக்கல, எனக்கு திறமை இருக்கு, என்னால் பாட முடியும், எந்த பக்கம் போனாலும் எத்து செலினும் அங்கே போனாலும் எங்கே போனாலும் எனக்கு சோறு கிடைக்கும்னு அவ்வளவு செருக்கோடு கிளம்பிய அந்த ஔவை அவ்வளவு நாள் நான் தெரிந்து வைத்திருந்தது ஔவை ஞானக்கிழவி என்றுதான் நான் தெரிந்து வைத்திருந்தேன். இந்த விஷயத்தை படித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிந்தது ஔவை ஞானக்கிழவி மட்டுமல்ல, அவள் மானக்கிழவி என்று. ஏன்னா ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா, எங்கள் வீட்டில் எனக்கு 6 மாத குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக நான் ஒரு அம்மாவை கூடவே வச்சுருக்கேன். அந்த அம்மா காலையில் 7 மணிக்கு வருவாங்க, சாயங்காலமாக 6 மணிக்கு போவாங்க. அந்த அம்மா அவ்வளவு நல்லா குழந்தைய பார்த்துக்குவாங்க. அந்த குழந்தை சாப்பிட மாட்டேங்குது, தூங்க மாட்டேதுன்னா கூட நம்ம சரி அவ்வளோதான் 4 வாய் தான் வாங்குச்சுன்னு கூட நான் தொட்டியில் போட்டு நம்ம ஆட்டிடுவோம். ஆனால் அந்த அம்மாவுக்கு ஒரு 60 வயசு இருக்கும். சாப்பிட மாட்டேங்குதுன்னா அந்த குழந்தைக்கு புரியுதோ இல்லையோ கதையெல்லாம் சொல்லி பாட்டெல்லாம் பாடி இடுப்பில் தூக்கி வச்சு கீழே போய் அந்த குழந்தைக்கு அந்த சோறை ஊட்டிட்டு தான் திரும்ப மேலே எங்கள் வீட்டுக்குள்ளே வருவாங்க. ஒரு நாள் காலையில் அவங்க 7 மணிக்கு வராமல், நான் வேலைக்கு கிளம்பணும், அவங்க 7 மணிக்கு வராமல் 7:30 மணிக்கு வந்தாங்க. டக்குன்னு எனக்கு கோபம் வந்தது. ஏன்னா அங்கே போய் நம்ம தான் திட்டு வாங்கணும். அங்கே போய் வீட்டில் வந்து வேலை செய்கிற அம்மா லேட்டாக வந்துட்டாங்க, அதனால நான் லேட்டுன்னு போய் சொல்ல முடியாது. அதனால திட்டணும்னு தோணுச்சு. திட்டணும்னு தோணும் பொழுது டக்குன்னு எனக்கு ஔவையுடைய இந்த பாட்டு தான் ஞாபகத்துக்கு வந்தது. ஏன்னா அந்த அம்மா ரொம்ப நல்லா குழந்தைய பார்த்துக்கிறாங்க. ஒரு நாள் டக்குன்னு நான் சுருக்குன்னு பேசிட்டு, என்னம்மா 7 மணிக்கு வர சொன்னால் 7:30 மணிக்கு வரீங்கன்னு நான் கேட்டதுக்கப்புறமா நான் வேலைக்கு வரலாமான்னு நம்ம வேலையை விட்டு நின்றுக்கிட்டாங்கன்னா என்னோட நிலைமை என்ன ஆகும்? அப்போ அந்த அம்மா கிட்ட நான் ரொம்ப பாசமாக பணிவாக, அம்மா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கலேம்மா நாளையிலிருந்துன்னு ரொம்ப பணிவோடு சொன்னேன். இப்போ ஏன் இந்த விஷயத்தை இங்கே பதிவு பண்ணுறேன்னா, நம்ம எல்லாருமே திறமையை வளர்த்துக்கிட்டா போதும். ஒருவேளை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ, ஒருவேளை நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்காதோ, ஒருவேளை இன்க்ரிமெண்ட் கிடைக்காதோன்னு இன்றைக்கி எல்லா தமிழர்களும் அந்த தன்மானத்தை விட்டு குனிந்து குனிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ரொம்ப ஈஸியாக அந்த திறமையை வளர்த்துக்கிட்டாலே போதும். நம்ம மேனேஜர் நம்மளை வேலையை விட்டு தூக்குறதுக்கு அவர் பயப்படணும். ஒருவேளை வேலையை விட்டு அனுப்பிட்டா இவரை மாதிரி நல்ல ஆள் நம்ம கம்பெனிக்கு இல்லாமல் போயிட்டா அப்படின்னு அவர் பதட்டப்படுற அளவு நம்ம திறமையை வளர்த்துக்கிட்டா கொஞ்சம் கூட பயப்படவே வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற எல்லாருமே நமக்கு அடுத்த நாள் சம்பளம் வேணும், கிரெடிட் கார்டு பில்லு கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு இத்தனை கட்டி 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 இது எல்லாத்துக்கும் மத்தியில் சொந்தக்காரங்க முன்னாடி எதுவுமே நடக்காத மாதிரி பந்தா வேற காட்டி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி என்னால் முடியும், எனக்கு திறமை இருக்குது, இந்த ஆஃபீஸில் என்னை வேலையை விட்டு தூக்குனா என்னால் இன்னொரு ஆஃபீஸ்க்கு போக முடியும்னு அந்த தன்னம்பிக்கையும் திறமையும் நம்ம வளர்த்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தன்மானத்தோடு சுயமரியாதையோடு நாம் இறுதி வரை வாழ முடியும் என்பதை ஔவை எனக்கு இந்த பாட்டின் மூலம் சொல்லிக் கொடுத்தாள். நான் நிறைவாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் எல்லாரும் ஆவலோட கோபிநாத் சாரோடைய பேச்சை கேட்கறதுக்காக அமர்ந்திருக்கிற மாதிரி நானும் ஆவலோட காத்திருக்கேன். அதனால நிறைவாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு நம்ம எல்லாருமே பெருசாக இந்த புத்தகத்தை பற்றி நம்ம யாருக்குமே முதல்ல தெரியாது. ஆனால் இன்னைக்கு இந்த புத்தகத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும்.
என்ன புத்தகம் அப்படின்னா சைக்காலஜி ஆஃப் மணி. அந்த புத்தகம் இன்னைக்கு ஏன் எல்லாருக்கும் தெரிஞ்சுது? அரவிந்த் சாமி சார் ஒரு இன்டர்வியூவில் சொன்னார். அப்போ ஒரு புத்தகம் எல்லா மக்களையும் போய் சென்றடைய வேண்டும் என்றால் இன்னைக்கு நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் என்னென்னவோ பதிவு போடுறாங்க. இந்த எண்ணெயை தேய்ச்சா நல்லா முடி வளரும்ன்றாங்க. இந்த காஃபி கீழே சிந்துனா இந்த துணியை வச்சு துவைங்க, இந்த லிக்விடை வச்சு ஊற்றி க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு நிறைய விஷயத்துக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசுகிறாங்க. ஆனால் ஒரே ஒரு புத்தகம் ஒரு செலிபிரிட்டி வாயிலிருந்து வந்தால் அந்த புத்தகம் மக்களை எந்த அளவு போய் சென்றடைய முடியும்னு நம்ம எல்லாரும் கண் முன்னாடி பார்த்த ஒரு உதாரணம் இந்த சைக்காலஜி ஆஃப் மணி தான். அதனால் இந்த புத்தக திருவிழா மேடையில் ஒரே ஒரு வேண்டுகோள், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் செலிபிரிட்டிஸ்க்கும் நான் வைக்கிற வேண்டுகோள் என்னென்னா, உங்களுடைய இன்டர்வியூஸில் உங்களுடைய ப்ரமோஷன்ஸில் நீங்கள் பேசும் பொழுது ஏதோ ஒரு புத்தகம் நீங்கள் வாசித்த இல்லை நீங்கள் கேட்ட பாட்காஸ்டாக கேட்ட ஏதோ ஒரு புத்தகத்தை பரிந்துரை செய்தீங்கன்னா மிக நிச்சயமாக நாம் எதிர்பார்த்ததை விட அது எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேரும், எல்லாரும் வாசிப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைவாக ஈரோடு தமிழன்பன் அவர்களுடைய இந்த கவிதையை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். 10 பறவைகளோடு பழகி பாருங்கள், நீங்கள் ஒரு பறவையாகிவிட முடியாது. 10 பறவைகளோடு பழகி பாருங்கள், நீங்கள் ஒரு பறவையாகிவிட முடியாது. 10 நதிகளோடு பழகி பாருங்கள், நீங்கள் ஒரு நதியாகிவிட முடியாது. ஆனால் 10 புத்தகங்களோடு பழகி பாருங்கள், நீங்கள் 11வது புத்தகமாக நீங்களும் படிக்கப்படுவீர்கள். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.